ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அக்கா இந்த மாதிரி சொன்னிச்சு, இது மாதிரி எனக்காக இந்த பணத்தை மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடு, நான் வேறு எந்த விஷயத்தையும் உனக்காக நான் இனிமேல் கேட்க மாட்டேன், உன்கிட்ட இதுக்கப்புறம் எந்த உதவியுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஏன் அப்படி அந்த மாதிரி அக்கா சொல்லுதுன்னா, அம்மா தங்கச்சியே பாவம், அவளே கல்யாணம் பண்ணிக்காமல் வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கவகிட்ட நீ அதுக்கு இதுக்குன்னு காசு கேட்டுட்டு இருந்தேன்னா அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணணும், பல விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்கள் அக்கா கிட்ட பேசியிருப்பாங்க போல இருக்குது. இருந்தாலும் எங்கள் அக்காவோட சூழ்நிலை, மாமா முன்னாடி வெளிநாட்டில் இருந்தப்போ நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இங்கே அவர் வேலை பார்க்க ஆரம்பித்தோன்னே குடும்ப கஷ்டம், 2 பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லாட்டினா அக்கா இப்போ இந்த 2 வருஷமாக தான் அதிகமாக உதவி கேட்டுகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த அளவுக்கு அது எதுவுமே கேட்காம தான் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை இந்த அளவுக்கு கேட்குறதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால தான். அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தான் நம்ம இது பண்ணாலுமே அது சில விஷயத்த நம்மளால் இதை பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இதாக இது பண்ணிகிட்டு இருந்தது. அதனால அக்கா கேட்டோன்னே எனக்குமே மனசு கேட்கல. என்னடா இது, அக்கா இத்தனை நாள் இல்லாமல் இப்படி நம்மக்கிட்ட பணம் ஏதாச்சும் இருந்தால் அரேஞ்ச் பண்ணி கொடு, இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன், இந்த ஒரு உதவி மட்டும் செய் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுகிறத கேட்டவொன்னே எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. நானாக அம்மாக்கிட்டேலாம் சொல்லலை, இது மாதிரி அக்கா பணம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாக்கிட்ட கேட்டால் அம்மா சொல்லும், சீட்டு காசு கட்டணும், உனக்கு நகை சேர்க்கணும், நீ அவளுக்கே செஞ்சிகிட்ருக்காத, அவளுக்கெல்லாம் செஞ்சு நம்ம எல்லாம் இது பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி அது சொல்ல ஆரம்பிச்சுருங்கிறதுனால வேறு வழி இல்லாததுனால நானுமே அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் அம்மாக்கிட்ட அந்த விஷயத்த எதுவும் நான் சொல்கிறதா இல்லை. சரி, அம்மா அதுக்கப்புறம் ஏதாச்சும் அக்காவை பேசினாலும் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு சில விஷயங்களை நம்மளுக்கு என்ன தான் அவங்க நம்மகிட்ட உதவி கேட்டு இது பண்ணாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் நானும். அதனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டு பார்த்தேன், அது மாதிரி வட்டிக்குனாச்சும் பணம் ஏதாச்சும் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்ட்டு. அவள் உடனே கேட்டால், நீ அதெல்லாம் வாங்க மாட்டியே, என்ன விஷயம் திடீர்னு அப்படின்னா, இல்லை எனக்காக கிடையாது, அக்காவுக்காக தான், நீ எனக்காக ஒரு 50,000 மட்டும் பணம் வாங்கி கொடு, நான் ஒரு 3 மாதம் 4 மாதத்துல நான் தந்துடுறேன், வட்டி கரெக்டாக கொடுத்துருவேன், உனக்கே தெரியும்ல அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 நாளில் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு சொன்னான். நானும் அக்கா கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி 2-3 நாளில் ஒரு இடத்துல கேட்டிருக்கேங்க்கா, கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க என்னன்ட்டு பார்த்துக்கிட்டு நான் இது பண்ணுறேன்க்கா அப்படின்னோடனே, சரிம்மா நீ கேட்டிருக்க வரைக்கும் ஒன்றும் இது கிடையாது, கேட்ட வரைக்கும் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அக்காவை இது பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் அவளும் பணம் வாங்கி எனக்கு 50,000 கொடுத்தா. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் அக்காவோட அக்கௌண்ட்லேயே இங்கேருந்து போட்டு விட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் அக்கா ரொம்ப தேங்க்ஸ்டி, இந்த நேரத்தில் யார்கிட்ட போய் இது என்ன, நானும் 2-3 பேர்கிட்ட கேட்டிருந்தேன், யாருமே இந்தான்னு சொல்லிட்டு எதுவுமே தரவே இல்லை, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப தேங்க்ஸு, இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு எங்கள் அக்கா சொன்னிச்சு. இதை கேட்டோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் அக்கா அந்த மாதிரியெல்லாம் பேசுது, இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு சில விஷயங்கள் போக ஆரம்பிச்சிச்சு. நான் அதுக்கப்புறம் சரி ஓகே, ஏன்னா அக்காவுக்கு வேறு வழி இல்லாததுனால தான் இங்கே கேட்டிருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயத்த கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் குழப்பமாகவே எனக்கு இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அக்காவுக்கு பணம் கொடுத்ததுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்தப்போ நான் சொல்லிட்டேன், அம்மாவுக்கு உன்கிட்ட உனக்கு பணம் வாங்கி கொடுத்த விஷயம் எதுவுமே தெரியாதுக்கா, நீ அவசரப்பட்டு எதுவும் நீ சொல்லிடாத, அம்மாவுக்கு எந்த விஷயமே தெரியாது. ஏன்னா அம்மா இப்போ எனக்கு சீட்டு வேறு போட்டிருக்கு நகை எடுக்கிறதுக்காக, அதனால் அதுக்கு கட்டுறதுக்கு தான் அது சொல்லிகிட்டு இருக்கு. நானே ஓவர் டைம் பார்க்குறதுல தான் அதுக்கு வட்டிக்கு வாங்கி தான் உனக்கு நான் கொடுத்துருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. அதனால் இந்த விஷயத்தையெல்லாம் நீ அம்மாக்கிட்ட பணம் கொடுத்தது வாங்கினதெல்லாம் நீ தயவு செஞ்சு சொல்லாதக்கா, ஒரு 3-4 மாதத்துல எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு பாரு, நான் அது வரைக்கும் வட்டி வேணால் நான் பார்த்துக்கிறேன்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அது வட்டி ஒரு 10,000 ரூபா இருந்தாலும் நான் கொடுத்துட்றேன், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்.
அக்காவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு. இது மாதிரி என்னால் தான் உனக்கு ரொம்ப வந்து கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சரி நம்ம இனிமேல் இந்த கிடைக்கிற வேலைக்கு நம்ம போகலாம். ஏன்னா நல்ல வேலை கிடைக்கும், நம்ம படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமாக நம்மளும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்துட்டோம். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் சரி, ஒரு புதுசாக எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு வேலை கிடைச்சாலும் அதில் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிங்கிறதுனால நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த வேலையில் வந்து நம்ம ஏதாவது கிடைக்கிற வேலைக்கு ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா படுற கஷ்டம், அதோட அப்பா வந்து உடம்பு முடியாமல் அவரும் வீட்டில் வந்து வேலைக்கு போகாமல் இருந்தார். அக்கா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த கடனை வந்து அம்மா வேலைக்கு போய் அவங்க மட்டுமே வந்து ஓரளவு முக்கால்வாசி அடைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளும் படிக்க வச்சு எல்லாம் பண்ணி நம்ம இது மாதிரி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் நான் சொல்லி வச்சுருந்தேன், எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் என் ஃப்ரெண்டே வந்து நான் படித்து முடித்தோடனே சொன்னான், அது மாதிரி வந்து நீ வந்து படிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ தேடிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கிறது கஷ்டம். அது நம்மளுக்கு எப்போ அமையுதோ அது அப்போ தான் வந்து இதாக இருக்கும். நான் சொல்கிறத கேளு, நீ ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஃப்ரெண்டு வந்து லாவண்யான்ட்டு, அவள் வந்து என்னோடய ஸ்கூல்மேட்டு. அவள் வந்து ஒரு 12th முடித்ததுக்கப்புறமே வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வந்து வேலைக்கு போயிட்டா. ஏன்னா குடும்ப கஷ்டங்கிறதுனால பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அண்ணனும் சரியில்லை அப்படிங்கிறதுனால அவள் வேலைக்கு போயிட்டா. அவள் என்கிட்ட காலேஜ் முடித்தோடனேயுமே சொன்னான், இது மாதிரி வந்து நானே இப்போ ஒரு 12,000 சம்பாதிக்கிறேன், நீ வந்து ஏதாச்சும் வந்து ஒரு கிடைக்கிற வேலையை பாரு, இந்த வேலை தான் படித்ததுக்கு நம்மளுக்கு இதாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத. அப்படி நினச்சேன்னா அது வந்து சரியாக இருக்காது, பார்த்துக்கலாம். நீ அதை பற்றி எதையும் போட்டு மனசை போட்டு இந்த வேலை தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா உனக்கு தான் அது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதுக்கப்புறம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி நானும் ஒரு 2 வருஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா படுற கஷ்டத்தை பற்றிலாம் நினப்பேன். ஆனால் இப்போ வந்து என்னென்னா எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஓரளவு நல்ல சம்பளம் கிடச்சிச்சின்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நான் வந்து வர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து என்னோட அந்த ஃப்ரெண்டே வந்து இது மாதிரி அவங்க கடைக்கு ஸ்டேஷனரி ஷாப்புக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பில் வந்து சிஸ்டம் ஒர்க் இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு ஆள் வேணும். நான் ஓரளவு படித்தது ரிலேட்டடாக இருந்ததுனால 9,000 சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு 7 மணி நேரம் தான் இருக்கும் வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. காலைல 10 மணிக்கு போயிட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வர 1 ஹவர் பிரேக் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தெரிஞ்சவங்க வந்து பக்கத்தில் இந்த கடையில் வேலை பார்க்குற அக்கா வந்து யாராச்சும் தெரிஞ்ச பொண்ணுங்க இருந்தால் சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு இந்த பொண்ணுகிட்ட சொன்னோன்னே, உடனே வந்து இவளுக்கு என் ஞாபகம் வந்தோடனே சரி நான் கேட்டுட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காம்மா நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் வந்து ஓரளவு பரவாயில்ல அது மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு மனசு நம்மளுக்கு வந்து இத்தனை நாளாக வந்து ஏதோ பக்கத்துலேயாகவும் இருக்குது, நடந்து கூட போயிட்டு வந்துடலாம், பக்கத்து ஏரியா தான் அப்படிங்கிறதுனால நடந்து கூட வீட்டிலேருந்து போயிட்டு வந்துடலாம், நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த வேலைக்கு வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு எதுவும் இது பண்ணாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து நானாகவே அந்த வேலைக்கு போயிட்டு என் ஃப்ரெண்டு வந்து அழைச்சிட்டு போய் அந்த அக்காக்கிட்ட வந்து சொன்னான், இந்த பொண்ணு தான் அக்கா, ஒரு டிகிரி முடிச்சிருக்கா, இங்கே பக்கத்து ஏரியா தான் அப்படின்னோடனே அவங்க எல்லாம் சொன்னாங்க, இது மாதிரி 7 மணி நேரம் வேலைம்மா, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, வர்றவங்களுக்கு சும்மா டைப் பண்ணி கொடுக்குறது, இதுதான் 9,000 மாதம் சம்பளமா, டெய்லி வந்து உனக்கு 20 ரூபா வந்து டீ இதுக்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிக்கிறதுக்கும் கொடுப்பாங்க. ஏற்கனவே இங்கே வேலை பார்த்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 15,000 வரைக்கும் சம்பளம் வாங்கினுச்சு மாதம். அது கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக வேலை பார்த்துச்சு. ஆனால் இப்போ அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆனதுனால வேறு ஆள் வந்து சரியாக கிடைக்கலங்கிறதுனால தான் நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தோம்மா, உனக்கு இது ஓகேவா, என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சொன்னேன், சரி ஓகே உனக்கு ஓரளவு பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா கூட போதும் பார்த்துக்கலாம், அதை வச்சு நீ இது பண்ணிக்கலாம், போக போக கற்றுக் கொடுக்குறேன். நானும் வந்து நான் வந்து கொஞ்சம் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து இதை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் வந்து ரியல் எஸ்டேட் இதெல்லாம் பார்க்குறனால அவங்களால இதை மெயின்டைன் பண்ணிக்க முடியல. நான் தான் வந்து ஃப்ரீ ஹவரில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஏரியாவில் வந்து அந்தளவுக்கு ஜெராக்ஸ் ஷாப்லாம் ரொம்ப இல்லை, அதிகமாக வந்தால் நம்ம இது கடைக்கு தான் அதிகமாக வருவாங்க, ரொம்ப 12 வருஷமாக இருக்கிறதுனால இந்த கடைக்கு நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வருவாங்கம்மா அப்படின்னாங்க.